ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? புரட்டாசி முடிஞ்சு ஒரு மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான்வெஜ் வந்து செஞ்சுருக்குறோம். பசங்க வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. பாப்பா கேட்காது, தம்பி தான் கேட்டு இருந்தார். அவர் கூட எப்போ கேட்டாங்கன்னா 3 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூலில் பசங்க எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் தான் கேட்டார், பசங்களாம் எடுத்துகிட்டு வராங்கம்மா, நீங்கள் மட்டும் ஏம்மா செய்யலைன்னு கேட்டார். நம்ம இந்த மந்த்து ஃபுல்லாக இருக்க போகிறோம்ப்பான்னு சொன்னேன். எப்பயுமே இந்த மந்த்து ஃபுல்லாக தான் இருப்பேன், பசங்களுக்குமே கொடுக்க மாட்டேன், வெளியில் கூட எதுவுமே ஃபுட்டு வாங்கி கொடுக்க மாட்டேன். கேக்கு, பப்ஸு அந்த மாதிரி ஐட்டம் கூட நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி கண்ட்ரோலாக தான் வச்சுருப்பேன். அவர் தான் கேட்டுகிட்டே இருந்தார், என்னைக்கு முடியுது புரட்டாசி, என்னைக்கு முடியுது புரட்டாசின்னு கேட்டார். பாப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது நான்வெஜ் அவ்வளோ விரும்பி சாப்பிடாது. அவருக்கு அது கேட்கல, அவர் தான் கேட்டு இருந்தார். சரி இன்றைக்கி அதனால தான் செய்யலான்னு சொல்லிட்டு காலைல வந்து கனவா கிரேவி செஞ்சு தோசை ஊற்றி கொடுத்தேன். இப்போ வந்து சூடாக சாதம் வடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொடுவா மீன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. கொடுவா மீன் தான் குழம்பு வச்சுருக்கேன், மாங்காய் போட்டு. கொடுவா மீனில் தலை, வால் இதை மட்டும் போட்டு தான் குழம்பு வச்சேன். கொஞ்சமாக தான் குழம்பு வச்சேன். எனக்கு எவ்வளோ கெட்டியாக வச்சுப்பாங்களேன், எனக்கு இப்படி தான் ஆகிடும். கெட்டியாக தான் வைப்பேன், தண்ணியாக வைக்க மாட்டேன். கொடுவா மீன் குழம்பு தான், தலையும் வாழும் தான் இதில் இருக்கும். இது இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொடுவா மீன் குழம்பு. அதுக்கப்புறம் கொடுவா மீன் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குதான்னு பாருங்கள், நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொடுவா மீனுக்கு உங்கள் ஊரில் என்ன பேருன்னு எனக்கு தெரியல. அடுத்தது வந்து எப்போதும் போல் ரசம் வச்சுருக்கேன். கண்டிப்பாக பாப்பா வந்து மீன் குழம்பு சாப்பிடாது, ரசம் போட்டு தான் சாப்பிடும். ரசம் போட்டு சைட் டிஷ் வச்சுட்டு தான் சாப்பிடும். அது மீன் வந்து வறுத்தது சாப்பிடாது. மீன் சுத்தமாக சாப்பிட மாட்டேங்குது. மீன் தான் ஸ்ட்ரென்த்து, ஆனால் அது சாப்பிட மாட்டேங்குது. நண்டு, எறா, கனவா இது தான் சாப்பிடுது. ரசம் வச்சுருக்கேன், தக்காளி ரசம் தான். அதுக்கப்புறம் பாப்பாவுக்காக கொஞ்சமாக ப்ரான் வாங்கிட்டு சொல்லி அது வந்து நான் இதுதான் பேனில் தான் ஃப்ரை பண்ணேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு மசாலா, வெங்காயம் தக்காளி எதுவுமே போடாமல் சும்மா அந்த இது மட்டும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு இது போட்டு பெசரி வச்சுருந்து அப்படியே வந்து தவாவில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். தவா ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணால் பிடிக்குது அவங்களுக்கு. இது மாஹியில் தான் அவங்க பண்ணி கொடுத்தாங்க, அப்போ விரும்பி சாப்பிட்டாங்க. நான் அப்புறம் ஒரு தடவை தான் பண்ணேன், புரட்டாசிக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணி கொடுத்தேன். தீர்ந்துருச்சு. இந்த கிரேவியாக இருந்தால் அப்படியே தொக்கா இருந்தால் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி செஞ்சோடனே தீர்ந்துருச்சு. அதனால தான் அந்த அம்மாவுக்காக கொஞ்சோண்டு ப்ரான் வந்து தவா ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. இந்த லஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.